இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பூரியும் சன்னா மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தா. அதனால பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மேலே ஹாலெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போதே மீஷோலேருந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த லாண்ட்ரி பேக் டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இது ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. மேலே வந்து இந்த அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்கு கூட எதுவும் வைக்கல. சரி அதனால இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். கம்மி தான் ₹115 தான். சரி ஓகே வொர்த்தபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் கையோட வந்து பிடிச்சி, மடித்து கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டேங்க. துணியெல்லாம் கொண்டு போய் மடித்து துணிங்களும் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் கையோட பீரோவில் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பால்கனி எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் இந்த க்ளீனிங் ரொட்டீன் வந்து ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த வீடு க்ளீனாகவே இருக்கும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே வீடு வீடாகவே இருக்காது இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஜூஸ் போட்டு கொடுத்தா, ஜூஸ் எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு டீ தான் வேணும்னு சொல்கிற ஆளாக நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.